ஏம்பா கட்டையம் வீடு தெரியுமா? கட்டையம் வீடு எங்க தாத்தா கேக்குறாங்கல சொல்லாம போயிடலையா? ஏல தக்காளியா நம்ம பாட்டுக்கு கேட்டுனேக்கிறவன் தடி மாடு மாதிரி நின்னுக்கிறானே. ஆமா தாத்தா சரியான மென்டலா இருப்போம் போல. ஏண்டா நான் செல்லமா வளர்த்துன நாய் தெருவில் இருக்கிற சொறி நாய் கூட ஓடி போனதை தெரிஞ்சுட்டு எவனோ சொன்னான்னு விசாரிக்க வந்திருக்கிறீங்களா ரெண்டு பேருமே? தக்காளியா இவனாடா நம்ம ஒண்ணு கேட்டா அவன் ஒண்ணு சொல்லினுக்கிறான். ஆமா தாத்தா ஆள் பக்கம் நல்லா இருக்கிறான். ஆனா சொறி நாய் எதுவும் சொல்லினுக்கிறான். எதுவுமே புரியல. உனக்கு மட்டுமா புரியல? எனக்கே புரியல. ஏம்பா நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வரோம்பா. கட்டையம் வீட்டுக்கு வழி கேட்டாக்கா நீ என்னென்னமோ சொல்லினுக்கிற. மறுபடியும் சொல்லிட்டே இருக்கிறேன். சொறி நாய் கூட ஒரு பிரச்சனை ஊர்ல இருந்து வந்து கேட்க வந்துக்கிறீங்களா? கல்யாணம் கடை எடுத்து ஏய் தக்காளி நம்ம என்னடா கேட்டவன? கட்டையம் ஊடி தானே கேட்டான். அவனுமா வெறி நாயை கூட சொறி நாய் ஓடிச்சுன்றான். தாத்தா நான் தான் சொன்னேன்ல ஒரு பைத்தியம்னே. வா போலாம். பைத்தியமே தான் பைத்தியம் ஒண்ணு. வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. யார்டா அவனை ஊடி ஆயிட்டான குச்சை வச்சுக்கின்னு ஊனிக்கின்னு வரான். யாருன்னே தெரியலையா? தாத்தா உங்க போரு மலையே முட்டு கொடுக்குற மாதிரி மாமிசு மலை உட்காருது. அவனை கேட்டு பார்த்துடலாமா? தம்பி தம்பி தாத்தா உங்க அம்மா மேல எனக்கு ஒரு டவுட். எங்க அம்மா மேல உனக்கு என்னடா டவுட்டு? அவங்க எப்போ செத்து மண்ணில் போயிட்டாங்க. இன்னத்துக்கு டவுட் கேக்குறியான்னு? இல்ல தாத்தா உன் தம்பி நல்லா குண்டாக்குறாரு. நீ நல்லா ஒல்லியா இருக்கிறிய. ஏதோ இடிக்குது. தக்காளி உன் வேலையை என்கிட்டயே காட்டுறியா? அவனுக்கு ஒன்னா தொப்பை இடிக்கலாம். ஆனா எனக்கு எதுவும் இடிக்காதுடா. ஏதோ பேச்சுக்கு தம்பின்னு ஒரு மரியாதையா கூப்பிட்டேன். அத்தை போய் தப்பா எடுத்துக்கினேன். வந்தானுங்க நின்னானுங்க அவனுங்க ரெண்டு பேருமே பேசினுக்கிறானுங்க. யோ என்னயா ஓனா? அதுவா டேய் கொஞ்ச நேரம் கம்முனுடா. தம்பி ஒன்றும் இல்லைப்பா. கட்டையம் வீட்டுக்கு பைப் மாட்டணும். கட்டையம் வீடு தெரியாம அழுதுனுக்கிறேன்பா. அவங்க ஒருத்தர்கிட்ட கேட்டோம். சொறி நாய் வெறி நாயின்னு சொல்லி கழுத்துக்கு எங்களை அடிக்க வந்துட்டாரு. ஓஹோ இதானா விஷயம்? சரி சரி ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. தக்காளி நான் கரெக்டா தானே பேசுறேன். ஆமா தாத்தா. இப்போ வந்து என்ன விஷயம்னு கேக்குறேன். தெரியலையா? தம்பி கட்டையம் வீட்டுக்கு போனோம்பா. ஓ வழியா? அது தெளிவா சொல்ல வேண்டியது தானே. ஏதோ மனசுக்குள்ளே பேசுங்கிற சவுண்டா பேசுனா கேட்க போதே. இப்படிக்கா போயின்னா சம்பளமுக்கு ஏறி வரும். நல்லா குளிச்சுட்டு ஆட்டம் போடலாம். ஆஹா தாத்தா நீ செத்துட்டுனா நான் தான் நாத்து பிளம்பர் இந்த ஏரியாக்கு. ஏய் வாய முறா வடி சட்டி வாயா. அவன் தான் ஏதோ பழமிங்கிறான்னு பார்த்தாக்கா இதாண்டா தாக்குன்னு நான் தான் லீடர்ன்ற. தாத்தா மனசுக்குள்ளே பேசாதங்க சத்தமா பேசு. போறா தக்காளி என் டேலண்ட்டு. கட்டைய வீடு வீடு எங்க இருக்குதா? என்னது என் வீட்டாண்ட வந்து கட்டிய தடிப்ப யாரும் கேட்க முடியாதா? யோ நான் என்ன நினைச்சுக்கிற நீயா? ஏ தக்காளி என்னடா இது வம்பு மேல வம்பு வந்து நிக்குதா? காலையில மூச்ச முகம் சரியில்லை போய். ஆமா காலையில இஞ்சி கண்ணாடில ஓ மூஞ்சி பார்த்தா எப்படி நல்லா இருக்கும். எந்த வேலையா இருந்தாலும் ஏழ்றைய கூட வச்சுக்கின்னு நடக்குமா? முதல்ல உன்னை கைட்டி ஒண்ணுண்டா. கட்டையம் வீட்டுக்கு வழி கேட்டாக்கா கண்டபடி பேசி நிக்கிறியாடா? டேய் என்னது இந்த இடத்துல மண்ணை தொட்டி போச்சிருவியா? நான் என்ன நினைச்சுக்கிற? சும்மா உக்காந்தீங்கன்னு கூப்பிட்டு வம்பு இழுத்துட்டு இப்போ மண்ணை தொண்டி போச்சிருவேன்ற உங்களோ. தக்காளி தப்பிக்கோ தப்பிக்கோ தப்பிக்கோ. டேய் நில்லுங்கடா. டேய் தக்காளி ஓடியாடா ஓடியாடா. நில்லுமா நில்லுமா. என்ன பண்ண வேணா? தாத்தா இவங்க வழி சொல்லுங்க தாத்தா. நீ சொல்லிதான் எனக்கு தெரியுமா? நான் உனக்கே தாத்தாடா. எனக்கு தெரியல எல்லாம். ஏமா கட்டையம் ஓடுக்குதுல கட்டையம் ஓடியா? அது எங்கம்மா இருக்குது? கடையா எங்குதுன்னு கேக்குறீங்க? அந்த மூலையை போய் லெஃப்ட் திரும்பினா இருக்குது. நானும் அங்கதான் போறேன். வாங்க போலாம். என்னத்த நீ தெளிவாவே பேச மாட்டேங்கிற. அம்மா கட்டைய வீடு அங்க இருக்குமா? தம்பி உனக்கு காது கேட்காதா? கடைக்கு தான் போறேன் வாப்பா. ஏமா நில்லுமா. நான் என்ன கேட்கறேன் நீ என்ன சொல்ற? அங்க ஒருத்தனை வழி கேட்டா கழுத்துக்கு அடிக்கிறான். இன்னொருத்தனை வழி கேட்டாக்கா ஓடி ஆடுறான் பின்னாலேயே. நீ என்னடானாக்கா வெங்காயம் கடை தக்காளி கடைன்னு போய் நிக்கிற. யோ வாயா வா. இதுக்கு தான் நீ அங்க இங்கேயும் சுத்தி வந்து என்கிட்ட பேசி கொடுத்தியா? என்ன எங்க மாமியை சொல்லி விட்டாளா? எனக்கு சோறு போடாம அவ அமுச்சு விட்டா போய் என்னன்னு கேளுன்னு சொல்லிட்டு. அவளுக்கு உழுந்தது பத்தாது. இப்போ உனக்கு எவ்வளவு உழைப்பது பாரு. இப்போ நான் என்ன கேட்கறேன் அங்கிருந்து வர பதில் பாச்சாடா. எல்லாம் உன்னால்றா. இதுக்கு தாண்டா போன் நம்பர் வாங்கி வைன்னு.
என்னயா கோவத்தை என்கிட்ட காட்டுன குழந்தை போட்டு அடிக்கிறியா? என்ன ஆனாலும் சரி என் மாமியை என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது. வாமா நீ. நம்ம டீ கடை வழி தான் காட்டிட்டுமே, அவங்க அந்த வழியா போறாங்கன்னு சொல்லிட்டு நான் போட்டோம். எனக்கு ஒரு சிப்ஸ் பாயிட்டு வாங்கி கூட. வா. என்ன தக்காளி என்னடா இது? இந்த ஊர்ல ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமாக்குறான். ஒன்றும் சரியில்லை. எப்படிதான் கட்டையை ஓட்ட கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல. இந்த பிளம்பரை வர சொன்ன இன்னும் வரல. அதுக்குன்னே தான் கேட்டை திறந்து விட்டு வச்சு உட்காந்துக்கிறேன். எங்கே போட்டானுங்க உனங்க? டைம் வேறு ஆச்சு. பார்த்தா எங்க ஒருத்தர் உட்காந்துருக்கிறாரு. வா இவர்கிட்ட கேட்போம். ஏம்பா குன்றத்தூர் வெங்கடேஸ்வர ஆட்வாரத்துல இருந்து வரோம். கட்டையம் ஓட்டிக்கு இந்த பைப் மாட்ட சொன்னாங்க. பிளம்பிங் பார்க்கறதுக்கு வந்துக்கிறோம். கட்டையம் ஓட்டி எது? யோ நீ நிற்கிறதே கட்டையை விட்டதாயா? நான் தான் கட்டையன். போயா போய் உள்ளே போய் மாட்டியா? காலைல வரேன்னு சொல்லிட்டு போயதுக்கு 3 மணிக்கு வரீங்க. இதில் வேற கட்டையம் விடுதுன்னு கட்டையம் விட்டே வந்து கேட்குறீங்க. நியாயமாயா இதெல்லாம்? லீக்கு வராமல் நல்லா மாட்டு வாங்கயா. உங்களுக்கு தான் காலையிலேருந்து உட்காந்துங்கிறேன். போ போ உள்ள ஆளுகிறாங்க பாரு போ. மோ நான் தான் வா சொன்னேன். ஓ நீதான் வசனியா? நீனா உங்க அம்மாக்கு சப்போர்ட்டா? 2 பேரும் சேர்ந்து என்ன வீட்டுல எத்தனை பிளான் பண்றீங்களா? பாயாசம் போட்டுருவா 2 பேருக்கும். பைத்தி மட்டும் பேசி கிடக்குற. பிளம்பிங் வேலைக்கு வந்துக்கிறாங்க. ஓஹோ. யாருப்பா அவங்க? நீ என்ன சொல்றதே புரிஞ்சுக்க மாட்டாங்க. என் பொண்டாட்டி தான்பா. காது கேட்காது. அவ ஒன்று சொல்லுவா, நாம் ஒன்று சொல்றதுக்கு. நீ அதெல்லாம் தப்பா நினச்சிக்காத. போ போய் பிளம்பிங் வேலை பாரு போ. நில்லுடா. எங்கடா போறீங்க? ஏம்பா இவன் யாருப்பா? இவன் என் மச்சான் தான். என்ன மச்சான்? நான் அங்க உட்காந்து இருந்தா என்ன மீன் கட்டாயமா அச்சு பொச்சணும்னு வேற சொல்றானுங்க. வம்பு தானுங்க இவனுங்க. அச்சி பொச்சுன்னு சொன்னானா? யோ நே சொன்ன என் மச்சான் பார்த்தியா? நீ வேற கம்முன்னு கேடுப்பா. கட்டையும் வீட்டுக்கு வழி கேட்டேன். அதுக்குள்ள இவன் ஏடா கூடமா பேச ஆரம்பிச்சிட்டான். மச்சான் நம்ம வீட்டுக்கு வழி கேட்டாராம். ஓஹோ அதான விஷயம். அதை தெளிவா கேட்டு போவான்னு தானே பைத்தியக்காரனுங்களா. போங்கடா போய் உள்ள போய் வேலை பாருங்க. சாட்டியா? சாப்பிட்டு மச்சான். சரி சரி போய் அங்க ரோட்ல உட்காந்துரு போ. சரி சரி. ஆ வேலை ஒழுங்கா பாக்கணும்னா ஏம்பா ஏன் நின்று கிடக்குறீங்க? மச்சான் போயிட்டான்பா. போய் வேலை பாருங்க. தண்ணி சுட்டுது டேப்ல. போப்பா தம்பி. நீங்க இங்க வந்தீங்க? இங்க என்ன வேலை உங்களுக்கு? மச்சான் என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்ம ஊர் நாய் சொறி நாயோட ஓடி போச்சுன்னு அங்க வந்து 2 பேருமே நக்கல் பண்றாங்க. நீங்க அப்படிலாம் இல்லப்பா, வள்ளி கேட்டோம்பா. அதுக்காக கல்லு தட்டிக்கிறாங்க 2 பேரும். ஓ அதுவா சமாச்சாரம்? தப்பா நினச்சிக்காதப்பா மச்சான். அது இல்லை, பைப் லைன் வேலைக்கு வந்துக்கிறாங்க. நீ போ கடைக்கு போய் வா. போய் வாங்கிக்கிட்டு வா போ. காசு அங்கே கடையில் கொடுப்பாங்க. போ போ போய் வேலையை பாருங்க போங்க. நில்லுப்பா. ஆனால் ஒரு டவுட்டுப்பா. என் மொண்டாட்டி எங்கள் அம்மாவை திட்டத்து எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலப்பா. என் மச்சான் பள்ளம் தோண்டி புதைப்புன்னு சொன்ன பாரு, அதை கூட விட்டுரும்பா. ஆனால் என் நாய் சொறி நாய் கூட ஓடி போய் சொன்ன பாரு, அதான்ப்பா எனக்கு மனசே சரியில்லை. நீங்க வேலைக்கே வேணாம்டா. போடா. ஏய் அதுங்க 4 பேரு செவுடுறா. 5வது தடவை இப்போ இங்க போனாங்க. அவன் முழு பைத்தியம் வாதாத ஐயோ கச்சிட போறான்டா.